எங்கடா இருக்கா? பாத்ரூம்ல தான்டா இருக்கேன். ரூம்ல தானே இருக்கா? பாத்ரூம்ல இருக்கேன்டா. பாத்ரூம்ல இருக்க ரூம்ல தானே இருக்கு. ரூம்ல இருக்க பாத்ரூம்ல தானே இருக்கா? இல்லடா, ஹால்ல இருக்க பாத்ரூம்ல இருக்கேன். ஓ, மொத்தத்துல வீட்ல தானே இருக்கா? இல்லடா, நம்ம வீட்டு ஹால் இருக்குல்ல, ஹால்ல இருக்கிற பாத்ரூம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. சரிடா, வீட்ல தானே இருக்கா? ஊர்ல இருந்து என் தாய்மாமா வந்திருக்காரு. அவர் ஏதோ இங்க ஒரு ஃபங்க்ஷனா, நான் மேனேஜரை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அவருக்கு என் லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ணி விட்றான். நீ எங்க இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் லொகேஷன் நான் எப்படி அனுப்புறது? ஏய், ரூம் லொகேஷன்டா. நீ ரூம்லயே இல்லையே. ஏய், நான் ஒரு 1/2 hourல வந்துடும்டா. அதுவும் சுத்தமாட்டா? சுத்தப்பாவா? வர்றது எங்க தாய்மாமாடா. அவர் நான் வர்றதுக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் ஹாலில் மட்டும் உட்கார வை. ஓகேடா, லொகேஷன் அனுப்பிச்சா போதும்ல? லொகேஷன் மட்டும் அனுப்பிடு கரெக்டா. புரியுதுடா. ஓகே, அனுப்பியாச்சு. ஆமா, ரூம்ல ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டாங்கம்மா, நீங்க வந்துருங்க. இப்படி மதுரை ஃபுல்லா சுத்த விட்டியடா. ஆமா, உங்களுக்கு யார் வேணும்? ஐயா, அந்த ராஜேஸ்வர மாமா. ஐயோ, ராஜேஷ் வீட்டில் இல்லையே. அது எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா வந்தீங்க? சரி, அப்படிலாம் இல்லை. ராஜேஷ் இல்லைன்னு தெரிஞ்சு வந்தீங்களா? அதனால அப்படி கேட்டேன். ஏன் நான் வரக்கூடாதா? இப்போதான் தெரியுது நீங்கள் என்ன பார்க்க வந்துருக்கீங்க. நான் ஒன்னெல்லாம் ஒன்று பார்க்க வரல, ராஜேஷ் மாப்பிள்ளைய பார்க்க வந்தேன். ஓ, ராஜேஷ் மாப்பிள்ளை பார்க்க வந்துருக்கீங்களா? இது நீங்கள் என்ன சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? சரி, நீங்கள் வாங்க 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 வாங்க. இப்போதான் இன்னொன்னும் புரியுது. ராஜேஷ் எல்லா நேரம் வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கொடுத்ததுனால அவர் எப்படி போட்டார் ஏது போட்டார்னு கேட்கறதுன்னு வந்திருக்கீங்க. ராஜேஷ் நல்ல பையன், உங்கள் பொண்ணை கண்களாமையும் பார்த்துக்குவான். அப்படியே கண்காலம்னாலும் நாங்கள் துணியை தொடச்சிடுவோம். நீ கவலையே பட வேண்டாம். என்ன வாரத்துக்கு தம் அடிப்பான், மாசுக்கு தண்ணி அடிப்பான். அப்பாவா பொண்ணுங்களா? இல்லை இல்லை, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நம்பி நீங்கள் தாராளமாக பொண்ணு கொடுக்கலாம். நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் நம்பலன்னா கொஞ்ச நேரத்தில் ராஜேஷ் ஒரு தாய்மாமா வந்துடுவார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. யார் வரா? ராஜேஷோட தாய்மாமா. ஐ திங்க் அவங்க அம்மாவோட மாமாவா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தண்ணி தம்மை பற்றி அவர் பேசாதீங்க, சரியா? தம்பி, ராஜேஷோட தாய்மாமாவும் நான் தான், ராஜேஷோட மாமாவும் நான் தான். ம், சரி, இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க தம்பி. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தானே. ஆமாம் தாய்மாமா, இந்த வயசுல எல்லாமே அப்படிதான் இருக்கும். தாய்மாமா எங்க போறீங்க? நான் பாத்ரூம் போகணும்ப்பா. இல்லை தாய்மாமா, ராஜேஷ் உட்காரம் தான் போயிருக்கேன். நான் பாத்ரூம் போகணும்ப்பா. தாய்மாமா, ராஜேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி இவன் தாய்மாமா இருவாரு, அவர் உட்கார மட்டும் வைன்னு தான் சொன்னான் தாய்மாமா. அவன் பேச நான் இன்னைக்கு வாதே நான் கேட்கணும் தாய்மாமா, ப்ளீஸ் தாய்மாமா. மாமா வந்துட்டாரா? வந்துட்டாரு. இப்போதான்ப்பா உயிரே வந்திருக்கு. வாங்க மாமா. ஏய், அவர் தாய்மாமாடா. பேசாம நீ சொன்ன மாதிரி அவர் இங்கே உட்கார தான் சொன்னேன். அவர் தான் பாத்ரூம் போயிட்டாரா? டேய், வாராஜே, எப்படி இருக்கா? மாமா. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சுத்தமாக வச்சுக்கீங்கப்பா. தாய்மாமா, இது ஹால், ரூம் உள்ள இருக்கு. மாமா சாரி மாமா, இவன் கொஞ்சம் அப்படிதான். மாமா, ராஜா மாப்பிள்ள தான். நான் பேசவா? நீ சும்மா இருறோம். சொல்லியா ராஜா? ம், வந்துட்டேயா? ம், ஞாபகம் இருக்கு. யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? ஆக்சுவலாக ராஜேஷோட தாய்மாமாக்கு என்ன பிரச்சனைனா, நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தாய்மாமா ஊருக்கு ஒரு சித்தர் வந்திருந்தாரு. 4 வருஷமா பல நாடுகள் பல ஊர்கள் சுற்றி திரிஞ்சு கடைசியில் தமிழ்நாட்டில் எங்கள் ஊருக்கு மட்டும்தான் வந்தார். எங்கள் ஊரை பசுமையாக்க சில ஆய்வுகள் மேற்கொண்டார்.
மேற்கொண்டு ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அவர் ஓய்வெடுக்கும்போது அப்போ அந்த வழியா குழந்தையா இருந்த நம்ம தாய் மாமா விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படி அவர் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சித்தர் தூங்கிக்கிட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டாரு. கொஞ்சம் எட்டி பார்த்து பார்த்தவர் சும்மா இல்லாம குறி வச்சு அடிச்சு உன்னை எழுப்புறேன். அப்படியே 4 வருட தொடர் பயணத்திற்கு பிறகு எனக்கு தூங்க கிடைத்த 2 மணி நேரத்தை நீ கெடுத்து விட்டாய். எப்படியா? அடே அறிவு கெட்ட பாலகா, இன்றிலிருந்து உன் வாழ்நாள் முழுவதும் நீ 2 மணி நேரம் மட்டுமே தூங்குவாய். மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த ஜகமே அழிந்தாலும் உன்னை யாராலும் எழுப்ப முடியாது. இது என்னுடைய சாபம். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாமா மதியம் 2 மணி நேரம் தூங்கிடுவார். இந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்துட்டு வராங்க. மாமா வாங்க மாப்பிள்ள. சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டு மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. எங்க உங்க ஃப்ரெண்டை காணோம்? தெரியல மாமா, வெளில போயிருப்பாங்க நினைக்கிறேன் மாமா. என்ன இப்படிதானா? எப்படித்தானா? இல்ல அவன் பேசுறதுலாம் பார்த்து வெளித்தன்மையா இருக்குல்ல, அதான் கேட்டேன். அவன் இன்னோசன்ட்லாம் இல்லை மாமா, அவன் இன்னோசன்ட்லாம் கிடையாது. நீ எல்லாரும் அப்படிதான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அவன் பேசுறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நீ கரெக்டாக பாருங்க, அவனுக்கு கரெக்டாக சொன்னால் அவன் கரெக்டாக செய்வான். நான் கூட காலைல என் தாய் மாமா வருவார்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து மாமான்ட்டு இருக்கீங்க. அதான் அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான், வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்லு 1000 இப்படி சொல்கிறது பேர் தான் இன்னோசன்ட். இதே நீங்கள் அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அவன் வேற ஒன்று சொல்லியிருப்பான். உன் ஃப்ரெண்டு கிட்டே இதே நான் சொல்றேன். அவன் இன்டெலிஜென்ட்டா இல்ல கோமையான்னு பார்ப்போம். ஆமா ராமன்ட்டான். பாப்பா அவன் எங்க பாப்பா இருந்தா? கடைக்கு போயிட்டு இருந்தேன் டைமாமா. சரிப்பா நானும் ராஜேஷ் பார்த்தா பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க டைமாமா. இந்த ஐபிஎல் இருக்குல்லப்பா, ஆமா. அதுல இந்த மஞ்சள் கலர் போட்ட போடின்னு கப்படிப்பான்னு சொல்லிட்டு இல்ல இருக்காங்க. டைமாமா, ஆர்சிபி தான் காலேஜ் டைமாமா படிக்கும். ஆனா மஞ்சள் கலர் போட்ட போடினா கப்படிப்பான்னு சொல்றாங்களே. இல்ல டைமாமா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆர்சிபி ஜெயிச்சதே இல்ல. இந்த தடவை அவங்க தான் படிப்பாங்க. ஈஸால கப் மாட்டே. நான் சொல்லு